இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். ஏங்க ஒரு பான் பீடா போடுறீங்களா? என்ன பீடா சாப்பிடுறீங்க? ஸ்வீட்டா போடுங்க. இருங்க போட்டு தரேன். கொஞ்சம் நல்லாவே தடவுங்க இனிப்ப. அதெல்லாம் நீங்க கவலைப்படவே வேண்டாம். சுண்ணாம்பையும் இனிப்பையும் தாராளமா போடுவேன். இந்த காலனிக்கு நீங்க புதுசு போல இருக்கு. ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? இங்க அக்கம் பக்கத்துல யார வேணாலும் கேட்டு பாருங்க, அவங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த நிர்மலா இந்த ஊர்ல மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க தேடி பார்த்தாலும் நான் தான் பெஸ்ட் பீடா போட்டு கொடுப்பேன். இந்தாங்க. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அப்ப சரி, நீங்க இங்க ஃபிக்ஸ் ஆயிட்டீங்க. இனிமே நீங்க இங்க வந்து தான் பீடா வாங்கணும். நிச்சயமா. சரி, உன்னோட ஃபோன் நம்பர் கொடுக்குறியா? ஏன்? அது நான் என்ன சொல்ல வரேன்னா, பார்ட்டி ஆர்டர் தான் வந்துச்சுன்னா கொடுத்துடலாம் இல்லையா? அதுக்காக தான் உன் நம்பர் கேட்குறேன். அப்படியா? அதுக்கு தான் பெரிய ஆர்டர்லாம் வந்து உனக்கே கொடுத்துருவேன்ல. என்ன நினைச்சுக்கிட்டீங்க? நாங்க பெரிய பெரிய ஆர்டர்லாம் எடுப்போம். கூடவே கும்முன்னு பீடா போட்டு கொடுப்பேன். அதுக்கப்புறம் உங்க பார்ட்டிக்கு வர எந்த ஆளுங்களா இருந்தாலும் சரி, சாப்பாட்டு கூட மறந்துடுவாங்க. இந்த நிர்மலா போட்ட பீடாவை மறக்க மாட்டாங்க. போடு, நீ கொடுத்தது சூப்பரா இருக்கு. சரி, நம்பர் கொடு. வர வர ஞாபக மறதி அதிகமாயிடுச்சு எனக்கு. என் நம்பரே ஞாபகத்துல இல்ல. அப்புறம் இது என்னுடைய விசிட்டிங் கார்டு. இதுல என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு. சரி, அப்ப நானே ஃபோன் பண்றேன். நிச்சயமா. எவ்வளவு நேரமா நான் உனக்கு ஃபோன் பண்றது? ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற? அது வந்து நான் ஃபோன் பண்ணலான்னு தான் இருந்தேன், ஆனா வேலையாயிடுச்சு. லலிதண்ணா, இங்க எதுக்கு நீங்க சிரமப்பட்டு வந்திருக்கீங்க? லலித் அண்ணன் இல்ல, வெறும் லலித் தான். புரிஞ்சதா? வாடகை என்னாச்சு? என்ன வாடகை இப்பவே கேக்குறீங்க? நேர்லயே பாக்குறீங்கல்ல, தொழிலே நடக்கல இங்க. இந்த நேரத்துல நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாம வேற யாரு ஹெல்ப் பண்ணுவாங்க? நான் எதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும்? என்ன இப்படி கேக்குறீங்க? அப்படி நீ எனக்காக என்ன பண்ணிருக்க? ஓ, எவ்வளவு வருஷமா உங்ககிட்ட நான் வாடகைக்கு குடியிருக்கேன். அப்போ உங்களுக்கு என் மேல பொறுப்பு இருக்கணும்ல. நீங்க ஹெல்ப் பண்ணாம வேற யாரு ஹெல்ப் பண்ணுவாங்க? உனக்கு நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல. ஏன்னா எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். நீ உன் புருஷனை டைவர்ஸ் பண்ணிட்ட. அந்த ராகேஷ் பொறுக்கி மேல இருந்த ஆசையில இப்ப வீட்டு செலவு எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கிற இல்லையா? இதுல உனக்கு 2 பசங்க வேற, அதுவும் சின்ன பசங்க. அவங்களையும் நீ தான் பாத்துக்கணும் இல்லையா? இத பாரு, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்காத. எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியும். நீயும் ராகேஷும் தனித்தனியா படுத்து தூங்குறீங்களாமே. நான் கூட தனியா தான் படுத்து தூங்குறேன், நீயும் தனியா படுத்து தான் தூங்குற. ஏன் நம்ம ஒன்னா படுத்து தூங்க கூடாது? இதை நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், சத்தியமா சொல்றேன். கண்டிப்பா இது நம்ம 2 பேருக்குள்ள மட்டும்தான் இருக்கோம். ஆட்டிங்க கையறங்க அம்மா மேல இருந்து. ஒரு வாட்டி சொன்னா உனக்கு புரியாது? என்னடா பண்ற? அடிக்காதீங்க. இங்க பாருங்க, இவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இவனை அடிக்காதீங்க. சொன்னா கேளுங்க. 2 பேரும் நல்லாவே நடிக்கிறீங்க. நாளைக்கு என் வாடகை வந்தாகணும், குடுக்கலான்னு வச்சுக்க. நாளைக்கு வீட்டை காலி பண்ணிடுங்க, இல்லன்னா நாயை துரத்துற மாதிரி வீட்டை விட்டு துரத்திடுவேன். இருக்குடா. இல்ல, இங்க பாருங்க, தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. உங்களுக்கு தான் தெரியும்ல, ஒரு நாள்ல என்னால ஏற்பாடு பண்ண முடியாது. நீங்க கொஞ்சம் என் மேல இறக்கம் காட்டுங்க. இத உன் பையன் என்ன கல்லால அடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாத்துக்கணும். இங்க பாருங்க, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க.
உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்காடா? ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? வீட்டு ஓனரையே நீ வம்புக்கு எடுத்திருக்க. ஹவுஸ் ஓனருங்கிறதுனால உங்க கையெல்லாம் பிடிக்கலாமா? அவன் பணத்தை கொடுத்துட்டு பேச்ச முடிக்க பாருங்க. என்ன பேச்ச முடிக்க சொல்ற? எல்லாமே உனக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சா? நாள் பூரா உழைச்சு பணம் சம்பாதிக்கிற, ஆனா அப்ப கூட அது பத்த மாட்டேங்குது. அப்புறம் நீ எதுக்கு அப்பாவை விட்டுட்டு உன் பொறுக்கி காதலனோட இங்க வந்த? ஓவரா பேசுன. வாடா போலாம். டேய், ஏன்டா இப்படி தேவையில்லாத சண்டை எழுத்துன்னு வர? நீங்களே கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க அங்கிள். இவன் ரத்தம் எப்பவுமே சூடாவே இருக்கு. அப்பா, அம்மா பண்றதெல்லாம் சரியில்லைப்பா. அதை பார்த்தா உங்களுக்கே கோபம் வந்துடும். அவங்களால எனக்கு ரொம்ப வெக்கக்கேடா இருக்கு. எனக்கு அது புரியுதுடா. அதனால தான் நான் அவளை விவாகரத்து பண்ணிட்டேன். சரி, அதை விடு. ஆமா, உன் தங்கச்சி எப்படி இருக்கா? பியூ நல்லா தான் இருக்கா. அப்பா, நாங்க ஏன் உங்க கூட இருக்க கூடாது? உனக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது? நான் ஒரு வேலை பண்றேன். இந்த சிட்டிலேயே வேலையை மாத்திக்க முடியுமான்னு என்னுடைய பாஸ் கிட்ட கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி நான் கேட்டு பார்க்கறேன்னு. சரிப்பா. அப்பதான் நான் உன் கூடயும் உன் தங்கச்சி கூடயும் இருக்க முடியும். லவ் யூப்பா. அட, என்னடா இது? சமோசா. பியூ, இப்ப நீ நல்லா வளர்ந்துட்ட. ஆமா, செம அழகாவும் இருக்கால. என்ன மாப்பிள்ளை யாராவது பாத்திருக்கீங்களா? இவளை பார்த்த உடனே பிடிச்சு போயிடும். ஏய், ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோ. இங்க என்ன நடக்குது? இத பாரு, நீ ரூமுக்கு போ. சமோசா. அதெல்லாம் ஒண்ணு வேணா, நீ போ. உன்னை உன் ரூமுக்கு போன்னு நான் சொன்னேன். இங்க பாரு, எத்தனை தடவை நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன், உன்னோட இந்த கேவலமான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு. இங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காத, புரிஞ்சுதா? அண்ணி, ரிலாக்ஸா இருங்க. ஏய், நீ வாயை மூடிக்கிட்டு இரு. உன்கிட்ட ஒண்ணு நான் பேசலையே. போதும் விளையாடுனது. எல்லாரும் கிளம்புங்க. சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, கிளம்புங்க முதல்ல. ஏய் நிர்மலா, இந்த வீடு என்னோடதும் தான். அப்புறம் நீ என்ன அவமானப்படுத்துற? நான் ஒன்னு அவமானப்படுத்துறேனா? உனக்கு மானம் ஒண்ணு இருந்தா தானே உன்னை நான் அவமானப்படுத்துறதுக்கு. உனக்கு தெரியும்ல, வீட்டுல வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு இருக்கான்னு. உன்னோட இந்த கேவலமான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறதுக்கு முன்னாடி நீ யோசிச்சு பாத்துக்கணும். வெளியில போய் ஏதாவது வேலை வெட்டி இருந்தா பார்க்காம வீட்டுல உட்காந்து தண்ட சோறு சாப்பிட்டு இருக்க. இங்க பாருங்க, உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். போங்க எல்லாரும் வெளிய. நிர்மலா, போதும், நிறுத்து. இல்லனா என்ன? இந்த கோவமா பேசுறத எல்லாம் உன்னோடயே வச்சுக்க. அப்படி உனக்கு அவ்வளவு கோவம் வந்துச்சுன்னா உன்னோட இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க இருந்து அனுப்பிவிடு. அவங்க கூடயே நீ வெளியில போயிடு. போ. ஏய், சொல்லிக்கிட்டு இருக்கல, எந்திரிச்சு கிளம்புங்க. இல்ல அண்ணி, நாங்க கிளம்புறோம். நீங்க சண்டை போட்டுக்காதீங்க. ஆமா, எங்களால நீங்க சண்டை போட்டுக்காதீங்க. வீட்டுல உட்காந்து என்னெல்லாம் கூத்து அடிச்சிட்டு இருக்க நீ? முகத்தை அப்படியே அப்பாவி மாதிரி வச்சிட்டு இருக்காத. என்ன இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு தான் நீ எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருக்க. எனக்கு வர்ற கோவத்துக்கு ஒன்னு அப்படியே அடிச்சு துவைக்கணும் போல இருக்கு. ஓ, அப்படியா? அப்புறம் ஏண்டி எனக்காக உன் புருஷனை விட்டுட்டு வந்த? நான் தப்பு பண்ணிட்டேன். அதுக்கான தண்டனையை தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ரிஷி எங்க? எனக்கு எப்படி தெரியும்? போயிருப்பான் அவங்க அப்பனை பாக்குறதுக்கு. என் மூட கெடுத்துட்ட. இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல்.